தான் உருது தெரிந்தவர்கள் பாகிஸ்தான். ஏன் அப்ப உருது திணிக்கப்பட்டது? ஒரு கேள்வி எழும். பாகிஸ்தான்னா அது இறை அரசுன்னு பொருள். எனவே இறை அரசுக்கு சமயம் சார்ந்த மொழி என்று உருதுவை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். இதுக்கும் இந்திய அரசமைப்புக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அவன் வெளிப்படையாக மத அரசு தியோக்ரட்டிக் ஸ்டேட்னு அறிவிச்சுட்டு உருது மொழியை திணிக்கிறான். இதைத்தான் வங்காள மாணவர்கள் எதிர்த்தார்கள். தாய்மொழி நாளுக்கு வழிவகுக்கிற அந்த தியாகம் நடந்தது. இங்க இந்தியாவில் அரசமைப்பு சட்ட விவாதங்களை படிச்சீங்கன்னா இந்த 17வது பகுதி பற்றிய விவாதத்தில் நிறைய உறுப்பினர்கள் கேட்டாங்க, காந்தி கான்பூர் மாநாட்டில் கொண்டு வந்த தீர்மானம் இந்துஸ்தானி, எழுத்து வடிவத்தை பொறுத்து அது இந்தியாவோ உருதுவாகவோ இருக்கும்னு சொன்னீங்க. ஆனா இப்ப நீங்க கான்ஸ்டிடியூஷன்ல எழுதும் போது ஹிந்தியின் தேவநாகரி ஸ்கிரிப்ட்னு எப்படி எழுதுவீங்கன்னு கேட்டேன். அப்ப ராஜேந்திர பிரசாத் உட்பட மற்றவர்கள் அவங்களுக்கு சொன்ன பதில் என்னன்னா, உங்களுக்கு பாகிஸ்தான் கொடுத்தாச்சு, வேற எதுவும் இங்க கேட்கிற வேலை வச்சுக்காது பதில் சொன்னாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவங்க எப்படி இறைமொழி என்று உருதை பார்த்தார்களோ அது போல இங்க சமஸ்கிருதத்தின் அடிப்படையில் எழுகிற உருது சார்பு இல்லாத ஹிந்தியின் தேவநாகரி ஸ்கிரிப்ட், நாட் இன் ஹிந்தி எனி ஸ்கிரிப்ட் இல்ல, இந்துஸ்தானியும் இல்ல, அந்த சமயச்சார்பு நோக்கம் இது வெளிப்படையா வர முடியல. இந்தியா மதச்சார்பற்ற நாடு இல்ல, அப்படி மதச்சார்பற்ற நாடு என்று சொல்லிக் கொண்டுதான் என்ன பண்ணிருக்கிறாங்க, சமஸ்கிருதத்தை வளர்ப்பதற்கு சிறப்பாக நிதி ஒதுக்கலாம். பேசும் சமஸ்கிருதம் என்ன மக்கள் மொழியா? இடைவெளி செத்த மொழி இல்லையா? இடைவெளி பிறகு பேசும். ஒரு சிறு இடைவெளி பிறகு நேர்பட பேசும்.